வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் இந்த டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரொபோர்ஷன் விகித சமம்னா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அந்த வீடியோவோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் மொத்தமாக வந்து 7 டைப் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த 7 டைப்பை பார்த்தாலே இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் அந்த 7 டைப்பில் அடங்காத ஒரு சில ஏரியாஸ் இருக்கும்ல அது, ப்ளஸ் வேறு கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாஸ் இருக்கும்ல அது, இது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்பெக்டட் ஏரியாஸை நான் டைப் 8 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க அந்த 7 டைப்பை பார்த்துட்டு இந்த டைப்பை பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதாவது 360 டிகிரிலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து அட்டன் பண்ணிட முடியும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் ஏரியாஸை என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஈக்குவலண்ட் ரேஷியோ, சமான விகிதம். இப்போ ஈக்குவலண்ட் ரேஷியோனா என்னென்னா, ஒரு ரேஷியோக்கு ஈக்குவலான இன்னொரு ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் என்னென்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பண்ணணும். அதாவது இந்த ரேஷியோட நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ, அதாவது சமான விகிதம் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இது என்னென்னு பார்க்கலாமா? இப்போ நான் இதோட மேலேயும் 2 கீழேயும் 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 2 × 2 வந்து 4, 3 × 2 வந்து 6. அப்போ 2/3க்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ வந்து என்னென்னா 4/6. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 4:6ன்னு எழுதலாமா? ஸோ 2:3க்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ வந்து 4:6. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3:7. ஓகேவா? இதுக்கு நான் வந்து மேலே வந்து 3 கீழே வந்து 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்குனா 3 × 3 வந்து 9, 7 × 3 வந்து 21. ஸோ இப்போ எனக்கு 3:7க்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ வந்து எதுனா 9:21. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோனா, அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ, சமான விகிதம் வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். இந்த கொஸ்டின் பாருங்கள், 4:7க்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம 2 மெத்தடில் பார்க்கலாம். இப்போ என்னென்னா 4/7 இதுக்கான ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஈக்குவலண்ட் ரேஷியோனா நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பரால் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அதானே? இப்போ நம்ம வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து இந்த ஆப்ஷனில் இருக்கும், அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 1 கொடுத்தா 4 × 1 4, 7 × 1 7. ஸோ இதே தான் வரும். ஸோ நம்ம 2 கொடுத்து பார்ப்போம். இங்கே 2, இங்கே 2. ஸோ கொடுத்தா 4 × 2 வந்து 8, 7 × 2 வந்து 14. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். 8:14 அப்படின்றது ஆப்ஷனில் இல்லை, 14:8 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து 2 வந்து கிடையாது. ஸோ 4/7. இப்போ 3 வச்சு செக் பண்ணுவோமா? × 3 × 3. 4 × 3 வந்து 12, 7 × 3 வந்து 21. ஸோ 12:21 ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நம்பராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம்னா எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ என்னென்னா, நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலே இந்த 4 ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ என்னென்னா 4:7க்கு வந்து ஈக்குவலாக எது இருக்குன்னு தானே பார்க்கணும். இப்போ 4/7. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இங்கே 1:3ன்னு இருக்குது. ஸோ இது வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ 14:8 இருக்குது. 14/8னா இதை கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். நமக்கு என்ன தேவைன்னா 4:7 தான் தேவை. இங்கே வந்து 7:4 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 8:15 இருக்குது. ஸோ இது எந்த டேபிளையுமே வந்து கேன்சல் ஆகாது. ஓகேவா? இதாவது இது 2 டேபிளையும் இது 3 டேபிளையும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 12/21 தான் இருக்குது. ஸோ இது கேன்சல் பண்ணால் 3 4s are 3 7s are. அப்போ எனக்கு வந்து 4:7 வந்து இந்த ஆப்ஷனில் தான் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலே நீங்கள் டேரெக்டாக வந்து ஆப்ஷனை செக் பண்ணி ஆன்சர் போட்டு போயிடணும். கொடுத்துருக்க ஈக்குவலண்ட் ரேஷியோக்கு எந்த ரேஷியோ வந்து கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ரேஷியோ தான் வந்து ஆன்சராக இருக்கும். சரி, ஓகே. இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இது டிஎன்பிசியில் வந்து கேட்ட கொஷின். 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 16/24க்கு எது ஈக்குவலண்ட் ரேஷியோ இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16/24 இது 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 8 2s are 8 3s are. ஓகேவா? 2/3. இப்போ 2/3 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். எது வந்து 2/3 வரலையோ அதுதான் வந்து நமக்கான ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து 6/9 செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து 3 2 டைம்ஸ், 3 3 டைம்ஸ். நமக்கு வந்து 2/3 வருது. ஸோ இது வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ. அப்போ இது வந்து ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட்டு 10/15. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 5 2 டைம்ஸ், 5 3 டைம்ஸ். ஸோ இதுவுமே வந்து 2/3 வருது. ஸோ இதுவுமே வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து 12/18. 6 2 டைம்ஸ், 6 3 டைம்ஸ். இதுவுமே வந்து 2/3 வருது. ஸோ இதுவுமே வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து இதுதான் வந்து ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? இதையும் செக் பண்ணி பார்த்தலாம். 20/28.
ஸோ இதை வந்து 2 டேபிள் அடித்தா 2 10 டைம்ஸ், 2 14 டைம்ஸ், 2 5 டைம்ஸ், 2 7 டைம்ஸ். நம்மளுக்கு வந்து 5:7 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து 2:3 தான் வந்திருக்கணும். ஆனால் நம்மளுக்கு 5:7 வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோ வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதே எக்ஸாக்ட் கொஷின் தான் இப்போ டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ, இருபடி விகிதம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து நகல் விகிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது A:B. ஓகேவா? இப்போ இதுக்கான டூப்ளிகேட் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணி எழுத வேண்டியதான். இப்போ இது வந்து A² மாறும், இது வந்து B² மாறும். அப்போ A²:B² தான் வந்து A:2Bக்கான டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 3:4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4. அதாவது 3:4க்கான இருபடி விகிதம் அல்லது நகல் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இது அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க. இது வந்து 3²:4². ஸோ 3² வந்து 9, 4² வந்து 16. ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 4:5க்கான டூப்ளிகேட் ரேஷியோ கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். இது வந்து 4²:5². 4² வேல்யூ வந்து 16, 5² வேல்யூ வந்து 25. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுவுமே வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து இதெல்லாம் கேட்குறது இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ, அதாவது துணை இருபடி விகிதம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா அதே மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்துக்கலாம். இப்போ A:B அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான சப் டூப்ளிகேட் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை அப்படியே வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணோன்னா வந்து A:B வந்து ஸ்கொயர் பண்ணோம், இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். ஓகேவா? √A:√B. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்து 25:36 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபார் 25:36 அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதை அப்படியே வந்து ரூட் எடுத்துட வேண்டியதான். √25:36. ஸோ √25 வேல்யூ வந்து என்னென்னா 5. ஸோ இதுக்கு 36க்கு ரூட் எடுத்தால் 6. ஸோ அப்போ வந்து 5:6 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இப்போ 49:121க்கு வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, √49:121. ஸோ 49க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 7. 121க்கு ரூட் எடுத்தால் 11. ஸோ 7:11 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோனா இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இதை வந்து முப்படி விகிதம்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படின்னா, இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது A:B அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இதுக்கான ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ வந்து இந்த A:B வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே வந்து க்யூப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து A3, இது வந்து B3. ஸோ A3:B3 வந்து மாறிடும். ஸோ A:2Bக்கான ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து என்னென்னா A3:B3. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 3:4க்கான ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொன்னால் இதை அப்படியே க்யூப் பண்ணி எழுத வேண்டியதான். 3³ 3³ வேல்யூ வந்து என்னென்னா 27. 4³ வேல்யூ வந்து 64. அப்போ 3:4 ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து என்னென்னா 27:64 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 2:5க்கான ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2³, இது வந்து 5³ ஸோ 2³ வேல்யூ வந்து 8, 5³ வேல்யூ வந்து 125. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதையும் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா? இது எப்படின்னா, இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது A:B அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோக்கு என்ன பண்ணோன்னா, க்யூப் பண்ணோம்ல, இங்கே வந்து க்யூப் ரூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து A⁴ ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து 27:8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை அப்படியே க்யூப் ரூட் எடுத்துட வேண்டியதான். 27:8. ஓகேவா? ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 27 என்னென்னா 3ன்னு வருமா? இதை வந்து ரூட் எடுத்தால் 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ 3:2ன்னு வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 64:125. ஸோ இதுக்கு வந்து க்யூப் ரூட் எடுத்தால் 64:125. இது க்யூப் ரூட் எடுத்தால் இது வந்து 4ன்னு வருமா? இதுக்கு வந்து 5ன்னு வரும். ஸோ அப்போ வந்து 4:5 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியா. ஓகேவா?
ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ரேஷியோ, அதாவது கூட்டு விகிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 2 ரேஷியோ இருக்குது, A:B, C:D அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, ஸோ இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ கேட்டால் A/B C/Dயா. ஸோ இந்த நியூமரேட்டர் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அப்போ A/C டிவைட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ B/D. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ என்னென்னா கூட்டு விகிதமாக. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி மேலேயும் இது எல்லாத்தையும் கூட்டி கீழேயும் வந்து எழுதிக்கணும். கூட்டுனா கூட்டுறது கிடையாது, அதாவது சேர்த்து எழுதணும். ஓகேவா, அதை வந்து நம்ம மல்டிப்ளை தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ரேஷியோவாக AC டிவைட் பை BDயாக கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா AC:BDயாக எழுதலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதுவே 3 ரேஷியோ கொடுத்துருந்தா A:B C:D வந்து, அப்போ E:F வந்து இன்னொரு ரேஷியோ வந்துருச்சுன்னா, ஸோ இது மேலேயே வந்து இன்னொன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து E வந்து இங்கே வருமா, அப்போது இங்கே ஒரு E, இங்கே கீழே வந்து F வருமா, ஸோ இங்கே F. ஸோ அப்போ இங்கே E இங்கே F வந்து மாறும். அப்போ இங்கே E வந்துடும், இங்கே F வந்துடும். ஸோ இது வந்து 3 ரேஷியோ கேட்டால் இந்த மாதிரி வரும். ஓகேவா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக வந்து சம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கூட வந்து கிளாரிட்டியாக புரியும். இப்போ என்னென்னா 2/3 4/7. ஓகேவா. இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது எப்படி இருந்திருக்குன்னா 2:3 4:7. ஸோ 2 ரேஷியோ. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 × 4 மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிக்க வேண்டியதான், கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்க வேண்டியதான். இன்ட்டு 7. ஸோ 2 × 4 வந்து 8, 3 × 7 வந்து 21. இது ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு இங்கே எதுவும் கேன்சல் ஆகல. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 8:21 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கான காம்பவுண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோனா 8:21. ஸோ இப்போ நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம், 3 ரேஷியோ வச்சு பார்க்கலாம். 2:3 9:14 14:27. ஸோ இது மூணுத்துக்கான காம்பவுண்ட் ரேஷியோ எப்படின்னா, இப்போ 2/3 9/14 14/27. ஸோ இப்போ இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 9 × 14 கீழே 3 × 14 × 27. ஸோ இப்போ இது 9 வச்சு அடித்தா 3 டைம்ஸா 14 வந்து கேன்சல். ஸோ ஃபைனலாக வந்து மேலே வந்து நம்மளுக்கு 2 தான் இருக்கும், கீழே வந்து 3 × 3 வந்து 9. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2:9 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக கேன்சல் பண்ணி வரக்கூடிய ரேஷியோ தான் வந்து காம்பவுண்ட் ரேஷியோ. அதுதான் வந்து கூட்டு விகிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியுமே வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க, பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இதெல்லாம் கேட்கறதில்ல. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் ரேஷியோ, அதாவது நேர்மாற்று விகிதம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து தலைகீழ் விகிதம்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரேஷியோ இருக்குது A:Bன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது தலைகீழ் விகிதம்னா, அதை நேர்மாற்று விகிதம்னா இது எப்படி எழுதலாம்னா 1/A:1/Bன்னு எழுதலாமா. இப்போ 3 ரேஷியோ கேட்டால் A:B:C. ஸோ இதுக்கான இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து 1/A:1/B:1/C. ஓகேவா. இவ்வளோ தான். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் என்னென்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக வந்து சம்ஸ் பார்க்கலாம். இப்போ A:Bன்னு இருக்கா. ஸோ இதுக்கான சம்ஸ் பார்ப்போம். 3:4. ஸோ இதுக்கான இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து என்னென்னா 1/3:1/4. ஸோ இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம நம்பர்ஸாக மாற்றோம்னா கீழே வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. ஸோ இப்போ இதை நம்பர்ஸாக மாற்றணும்னா இது கூட 12 வந்து மல்டிப்ளை பண்ணணும். சார் 1/3 × 12 1/4 × 12. ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 × 4 வந்து 12, 4 × 3 வந்து 12. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா 4:3 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், நமக்கு வந்து 3:4 இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 4:3. அப்படின்னா என்னென்னா, இந்த 3:4ஓட இன்வெர்ஸ் வேல்யூ என்னென்னா, இது அப்படியே தலைக்கீழே எதுனா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இங்கே 3:4ன்றது நம்மளுக்கு என்னவா கிடச்சிருக்குன்னா 4:3 வந்து கிடச்சிருக்கு. இப்போ 2:5க்கு ஒரு ரேஷியோ இருக்குது. இதுக்கான இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து என்னென்னு கேட்டால் இது என்ன சொல்லுங்கன்னா 5:2. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோலாம் வந்து சால்வ் பண்ணணும்னு வந்து அவசியமே இல்லை. இது வந்து இந்த 2 ரேஷியோ கொடுத்தா மட்டும்தான். இதே 3 ரேஷியோ கொடுத்தா நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3 ரேஷியோ கொடுக்குறாங்க. 1:3:4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து தலைகீழ் விகிதம் ஆர் நேர்மாற்று விகிதம் என்னன்னு கேட்டால், ஸோ இது எப்படி எழுதலாம்னா இது 1 வந்து அப்படியே தான் வரும், அதாவது 1/1ன்னு வரும். 1/3:1/4. ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர்ஸாக வந்து மாற்றணுமா. ஸோ நம்மளுக்கு கீழே வந்து எல்சிஎம் எடுத்தால் 12ன்னு வருமா, 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. ஸோ இப்போ இந்த 12 உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது வந்து நம்பர்ஸாக மாறிடுமா. ஸோ இப்போ 1/4
1 இது வந்து 12 இருக்கட்டும் ஈஸ் டு 1 டிவைட் பை 3 இன்ட்டு ஒரு 12 ஈஸ் டு 1 டிவைட் பை 4 இன்ட்டு ஒரு 12. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 12 அப்படியே தான் வரும். இதை வச்சு இதை அடித்தா 4 டைம்ஸ் வருமா? இதை வச்சு இதை அடித்தா 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா 12:4:3 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ 2 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்படியே தலைகீழ எழுதுறீங்க. ஆனால் 3 ரேஷியோ கொடுத்தா பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? ஓகேவா? ஸோ அதனால் வந்து 3 ரேஷியோ கொடுத்தா நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து நம்ம ரேஷியோவில் என்னென்னலாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். இன்னும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் இருக்குது. அது வந்து ப்ரொப்போர்ஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்த்துட்டா நம்மளுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் டாப்பிக்கில் வந்து 360 டிகிரியில் வந்து எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் என்னென்னு சொல்லி பார்த்து இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஓகே, மீன் ப்ரொப்போர்ஷன் இடை விகித சமம்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நடு விகித சமம்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரொப்போர்ஷனில் பார்த்தோம். ப்ரொப்போர்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா A:B = C:D. ஸோ இதான் அதுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லாஸ்ட் 2 இதுவும் வந்து கோடி உறுப்புகளும் சென்ட்ரலாக இருக்கிறத வந்து நடு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த மீன் ப்ரொப்போர்ஷனில் எப்படி இருக்கும்னா இந்த 2 நடு உறுப்புகள் இருக்குல்ல இடைவிகிதம். ஓகேவா? இது ரெண்டும் வந்து சமமாக இருக்கும். ஸோ இப்போ மீன் ப்ரொப்போர்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா A:X = X:B. அதாவது இது ரெண்டும் வந்து கோடி உறுப்புகளா, இது ரெண்டும் வந்து நடு உறுப்புகள். இந்த 2 நடு உறுப்புகளும் வந்து சமமாக இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து மீன் ப்ரொப்போர்ஷன். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்டா அப்போ A:B = இது ரெண்டுத்தோட ப்ராடக்டா அப்போ X:X வந்து X². ஸோ இப்போ X = இந்த ஸ்கொயர் அந்த பக்கம்னா ரூட்டாக மாறிடுமா √A:B. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து √AB. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னா மீன் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க 2 வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் நமக்கான மீன் ப்ரொப்போர்ஷன் வேல்யூ வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். 3,27. ஓகேவா? இதுக்கான மீன் ப்ரொப்போர்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது இடைவிகித சமன் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ஸ்ட்ரக்சராக எழுதுனா எப்படி இருக்கும்னா 3:X = X:27. ஸோ இது ஒரு வேல்யூ, சாரி இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. ஸோ இப்போ இதை எழுதலாமா 3 × 27 = X:X வந்து X². ஸோ அப்போ X = √3 × 27 வந்து 81. ஸோ அப்போ இந்த 81க்கு ரூட் எடுத்தால் 9 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கான மீன் ப்ரொப்போர்ஷன் வேல்யூ வந்து என்னென்னு கிடைச்சிருக்குன்னா 9. ஸோ இப்போ இந்த 9 வச்சு இங்கே செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ இங்கே வந்து 9 வருமா, இங்கேயும் வந்து 9 வரும். இப்போ ப்ரொப்போர்ஷன்னா என்னென்னா 2 ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி தானே? 3/9 = 9/27. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி 9 1s are 9 3s are. ஸோ பாருங்கள் இங்கேயும் 1/3 இங்கேயும் 1/3. ஸோ நமக்கான வேல்யூ வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் இது டிஎன்பிசியில் வந்து கேட்டதில்லை. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வாட்டி மேபி கேட்டாலும் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். 4,25. ஸோ இதுக்கான மீன் ப்ரொப்போர்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி கொஷின் பார்த்தேன். மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்போ 4 × 25 வந்து 100. ஸோ இப்போ 100க்கு நான் ரூட் எடுத்தனா எனக்கு வந்து 10 அப்படின்னு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஸ்ட்ரக்சராக எப்படி இருந்திருக்கும்னா 4:X = X:25 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ 4 × 25 மல்டிப்ளை பண்ணோமா, 4 × 25 மல்டிப்ளை பண்ணால் 100. X:X வந்து X². ஸோ இப்போ இது ரூட் எடுத்தால் X = √100 வரும். இது எடுத்தால் 10 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான், இதை நான் டேரெக்டாகவே வந்து போட்டுடுறேன். ஓகே, இப்போ வந்து இதை கொஷினாக கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். கொஷினாக வந்து இப்படி தான் வந்து கேட்பாங்க. ஃபைண்ட் த மீன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் 4 and 900. ஓகேவா? 4க்கும் 900க்கும் இடைவிகித சமனை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. கொஷினாக பார்த்தா இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா மீன் ப்ரொப்போர்ஷனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்துருவோமா. சார் 4 × 900. ஸோ இப்போ ரூட் எடுத்தால் 9 × 4 வந்து 36. இது 2 0வா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 36 × 100 எழுதலாமா. இப்போ 36க்கு ரூட் எடுத்தால் 6, 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஸோ அப்போ 6 × 10 வந்து 60 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க.
ஸோ நமக்கு வந்து 16 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போமா. 4:60 ஈக்குவல் டு 60:900. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணோமா. 4 × 900 ஈக்குவல் டு 60 × 60. ஸோ 9 4s ஆனது 36, 2 0 வந்துருமா. 6 இஸ் ஈக்குவல் டு 6 × 6 வந்து என்னன்னா 36, இந்த 2 0. ஸோ அப்போ 3600 இஸ் ஈக்குவல் டு 3600. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஓகேவா. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியாஸ். ஓகேவா. இதிலிருந்து கேட்கலாம் இல்லை கேட்காமையும் போகலாம். ஆனால் நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் எந்த மாதிரி கேட்டாலுமே அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இதை மீறிலாம் வந்து வெளில இருந்து கொஷின் வர போகிறதில்ல. ஸோ நீங்கள் முன்னாடி ஒரு 7 டைப்பு ப்ளஸ் இது ஒன்று மொத்தமாக வந்து இந்த 8 டைப்பை வந்து நீங்கள் தெளிவாக படிங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த எல்லா வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.